ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி அப்படின்றது இதை தான் ஆத்மசக்தி, குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனித தேகத்தில் இது சக்கராகவும் சக்தி மையமாகவும் இதை சொல்லப்படுகிறது. சித்தர்களாலேயும் சொல்லப்படுகின்றது, ராஜயோகத்திலும் சொல்லப்படுகிறது. இது ராஜயோகத்தை தான் நான் கொஞ்சம் எளிமையாக்கி அதே நேரத்தில் மக்கள் எல்லாரும் பயன்படுத்தி முழுமையான பலன் பெறும்படியான நிலையை இறைவன் அருளால் அவரோட கருணையால் தான் இதை ரிசர்ச் பண்ணி நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்கிட்ட ஒன்றும் பெரிய விஷயம் இருக்குதுன்னு நினச்சிடாங்க. எல்லாம் இறைவன்கிட்ட வந்தது தான், இறைவன் ஞானத்தில் வந்தது. அது அவரோட அருள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஆக இதில் முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எல்லா யோகத்திலையும் சொல்லப்படுகின்றது பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணாயாம பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது, பிராண சக்தியை நம் மூச்சின் மூலமாக சரியான முறையில் பிராணாயாம பயிற்சி செய்தால் நமக்குள் பிராணசக்தி வசமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிராணசக்தியின் மூலமாக நமக்குள் அடங்கியிருக்கிறது. முதுகெலும்பின் அடிப்பகத்தில் குண்டலினி சக்தி அப்படின்னு இருக்குது, அதுதான் யோக சக்தின்னு நான் சொல்கிறேன். அந்த பவர் அங்கே போய் தாக்கி அங்கேருந்து அது மேல் எழும்புது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு சக்தி மையங்கள் அல்லது சக்ரா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சக்தியை பிராணாயாம பயிற்சியின் மூலமாக முதலில் பிராணசக்தி வசப்படுத்தணும். இந்த பிராணசக்தி வசப்படுத்தாமல் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.